அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். குற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடியேன் இரவும் பகலும் பிரியாது வண்ணங்குவல் தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான தூரை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான தூரை அம்மானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி திதி, இரவு 9:21, பின்னாடி அஷ்டமி, ரேவதி நட்சத்திரம் 12:17 பகல், பின் அஸ்வதி நட்சத்திரம், அமிர்த யோகம், பின்னாடி சித்த யோகம். ராவுகாலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் மகரத்தில், செவ்வாய் மகரத்தில், சுக்கிரன் மகரத்தில், புதன் மகரத்தில், சனி ராகு கும்பத்தில், சந்திரன் மீனத்தில், குரு மிதுனத்தில், கேது சிம்மத்தில். இது கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்லாம் எப்படி இருக்கிறது? இப்போ இன்னைக்கு மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அந்த 3ஆம் இட குருவுக்கு சரியில்லை. குருவுக்கு 3 4 2 இடமும் நல்ல இடம் இல்லை. ஆனால் மேஷராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல ஒரு 4 கிரகம் இருக்கு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இது எல்லாமே 10ல் நல்லது. 10ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்தால் நல்லது சொல்லுவோம். அப்போ தொழிற்சானம் நன்றாக இருக்கும் இந்த கிரகங்கள் இதில் இருக்கிற வரை. அடுத்து 11 சனி ராகு, அதுவும் நல்லது. 3 6 11 பாவர் நன்று அப்படின்னா ராசிக்கும் லக்கணத்துக்கும் அதுவும் நல்லது. அதனால நீங்கள் மேஷராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். அந்த குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு இருக்கிற இடம் சரியில்லை, ஆனால் அவர் பார்வை பிரமாதமாக இருக்கிறது. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம் நடைபெறும். ரிஷபராசி என்பவர்களுக்கும் குரு 2ஆம் இடத்துல இருக்காரு, சனி ராகு 11 இருக்கு, இது 10ஆம் இடத்துல இருக்கு, அதுவும் சிறப்பு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கும் இன்று அமோகமான நாள். ஐயா, எல்லாரும் நல்ல நாள், அது நடக்கும் இது நடக்கும், அப்படி பண்ணுவீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதை எதிர்பார்க்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். பெரிய குபேரன் ஆயிடுவாங்க, அவனை சந்திக்க இதனா பொதுவாக மொத்தமாக நமக்கு என்ன தேவைகளோ நன்மைகள் அது எதிர்பார்க்கும். நீங்கள் என்ன எதிர்பார்த்து காய நகற்றுறீங்களோ அது நடைபெறும், அந்த காரியங்கள்லாம் நடைபெறும். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு பிரச்சனை கூடிய நேரம், ஜென்ம குரு, இடமாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம், வீடு மாறலாம், இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள்லாம் இருக்குது. அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் நல்ல நிறைவாக இருக்குது. அன்பான மிதுன ராசி என்பதில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களுக்கும் தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும். நல்ல செலவுகளாக பண்ணுவோம், அர்த்தம் இல்லாத செலவு பண்ணிடாதீங்க. இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் திருமணம் செய்யுங்க. அன்பான கடகராசி என்பதில் ஜாக்கிரதை. சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இருப்பினும் 7ல் சனி ராகு இருக்கு, அது அவ்வளோ தூரம் சிறப்பு இல்லை. அதனால் 7ஆம் இடத்துல சனி ராகு இருக்கக்கூடாது. இது மனைவி கணவனுடைய உடலிலே ரொம்ப கவனம் தேவை. அதனால குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரு. அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. கெட்ட பேரெல்லாம் ஏற்படும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு மேலதிகாரிகிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அருமையான நாள். அன்பான கன்னிராசி என்பதில் ரொம்ப கவனம்.
துளாராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். 9ஆம் இடத்துல குரு இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருப்பது நன்மை. ஓடிப்போனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் சனி சொல்லுவாங்க. அன்பான நேயர்களை உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அட்டம குருன்னு சொல்லுவாங்க. புதுசாக எதையும் பண்ணாதீங்க, தொட்ட காரியம் தொடங்காது அப்படின்னு அமைப்பு. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. இந்த சனி மாசி மாதம் சனி பயிற்சி நடக்க போகுது. அன்பான நேயர்களை உங்களுக்கு மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி முடிய போகின்றது. கவலைப்படாதீங்க. மாசி 22ஆம் தேதியோட 7.5 சனியுடைய தாக்கம் முடியுது. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஜென்மச்சனி இருக்குது. அந்த ஜென்மச்சனியும் விலக போகுது. பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் குரு பகவான் சரியில்லை. 7.5 இருக்கார் குரு. 7.5 சனி இருக்குது. இந்த வையாசி மாதம் குரு பயிற்சி. இந்த வையாசி மாதம் குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை, நமக்கு கிரகங்களுடைய ஆளுமை நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மைகளை செய்யும். அதனால் நம்ம பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த ராசியில் ஒவ்வொரு கட்டங்களும் ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு பலன்களை தரும். இந்த ஜாதகத்தில் 12 கட்டங்களும் மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியம். லக்கணத்திலிருந்து எடுத்துக்கணும். நம்ம கோச்சார பலனை ராசி பலனை வச்சுட்டு பலன் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அது ராசி என்பது 10% தான் வேலை செய்யும். அதை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அதை பெரிய ஜோடர்னு பேர் வாங்குறாங்க. அது 10%, 20% மேலே ராசி பலன் வேலை செய்யாது. அவங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள தசை, புத்தி, அந்தரம் இதுதான் வேலை செய்யும். அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் தான் வேலை செய்யும். அதனால் அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நமக்கு அந்த ஜாதகத்தில் என்ன எப்படி இருக்குது என்பதை பார்க்க வேண்டும். இப்போ நம்ம லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, லக்கணம்னா என்ன அப்படின்னு ஒரு கணக்கு உள்ள போவோம். லக்கணம் என்பது நாம் பிறக்கின்ற நேரத்தை வைத்து கணக்கிடுவது. நம்ம இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி தை மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இந்த 11 மணிக்கு என்ன லக்கணம் வரும்? அல்லது 7 மணிக்கு ஒரு குழந்தை வரும் அப்படி வச்சுக்குவோம். 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா என்ன லக்கணம் வரும்னா, மகர லக்கணம் முடிஞ்சு கும்ப லக்கணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதனால் மகர லக்கணமே வச்சுக்கோங்களேன். மகர லக்கணத்தினுடைய தன்மை என்ன? மகர லக்கணம் எப்படிப்பட்ட லக்கணம்? அதனுடைய குணாதிசயங்கள் யார்? அந்த லக்கணத்துக்கு 6 உரிமை உள்ளவர் அப்படின்னா, மகரம் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானுடைய குணங்கள்லாம் எப்படி? அந்த லக்கணாதிபதி சனின்னு சொல்லுவது, அந்த சனி எந்த இடத்துல இருக்கணும், அந்த லக்கணத்துடைய தன்மைகள் என்ன? ஒவ்வொரு 12 லக்கணங்களுக்கு 12 விதமான அம்சங்கள் இருக்கிறது. இந்த மகர லக்கணம் என்பது ஆழமான மனதுடைய லக்கணம். இந்த மகர லக்கணத்துக்கு சின்னம் கொடுத்துருக்கான் சுறாமீன். அந்த சுறாமீன் எங்கே வாழும்னா ஆழ்கடலில் தான் வாழும். முன்னாடி ஆழம் இல்லாத கடலில் அந்த சுறாமீன் இருக்காது. ஆனால் அதில் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ஆழமான மனது உடையவங்க, அழுத்தமான மனது உடையவங்க, அனாவசியமாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுடைய குணம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தாலே அவர் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. நன்றா யோசிச்சுப்பாங்க. ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிந்திக்கின்ற பொழுது எது சரி எது நன்மை என்று அவனுக்கு புரியும். அன்பான நேயர்களை, நாம் ஒவ்வொரு லக்கணம் அந்த லக்கணத்துக்குடைய தன்மை தான் வேலை செய்யும். மகர லக்கணம் என்பது இருக்கிற லக்கணத்திலேயே ரொம்ப உயர்ந்தது. இந்த மகர லக்கணத்துக்கு ராகு வர்ற போது உயர்ந்த பலனை தருவார் என்று சொல்கிறாங்க. இந்த ராகு சீக்கிரமாக மகரத்துக்கு வர போகிறாரு. அதனால் இந்த ராகு பேச்சு மகரத்துக்கு வரப்போகுது. அந்த மகர லக்கணத்தில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 ராசி எந்த ராசியில் இந்த ராகு இருந்தாலும் நல்ல பலன் தரும். அவன் மகரத்துக்கு வர வேண்டியோடு கண்டிப்பாக ராகு நல்ல பலன் தருவார் அப்படின்னு. அதனால் இந்த மகர லக்கணம் நல்ல பலன். ஆனால் அந்த மகர லக்கணத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது, லக்கணாதிபதியும் இருக்கக்கூடாது. குருவை தவிர. குரு இருக்கலாம், புதன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம்.
பாக்கு கிரகங்கள்லாம் லக்கணத்தில் இருக்கக்கூடாது. அப்படின்னால இந்த மகர லக்கணம் என்பது ஒரு உயர்ந்த லக்கணம். இருக்கிற 12 இதுகளையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறந்த லக்கணங்கள், ஒவ்வொரு தன்மையுடையது. அதனால் இந்த மகர லக்கணம் என்பது ஒரு சிறந்த லக்கணம். இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக தவறு செய்ய வாய்ப்பில்லை, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அது மாதிரி இந்த கிரகங்கள் அவங்களுக்கு பலமாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும். அதனால் லக்கணத்துடைய தன்மை தான் அவங்களுடைய குணம். ஒரே மாதிரி ஒரு அன்னையுடைய வயிற்றில் 4 குழந்தை பிறக்குது. அந்த 4 குழந்தையும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்ததான், ஒரே தந்தைக்கு பிறந்ததான். ஆனால் 4 விதமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க பிறக்கின்ற ஒரு அமைப்பை வச்சுட்டு நிச்சயமாக இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக தவறு செய்ய மாட்டாங்க, நல்லதே நடக்கும். நாம் இன்னையிலேருந்து ஒவ்வொரு லக்கணத்தை பற்றி நாம் ஆய்வு செய்வோம். 12 லக்கணங்களுக்கு வருவோம். இந்த மகர லக்கணத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசலாம். மகர லக்கணத்துடைய தன்மைகளை வச்சு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு அவ்வளவு தேவையில்லை. மகர லக்கணம் ஒரு நல்ல லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல மனது உடையவங்க, ஆழமான மனது உடையவங்க, அழுத்தமான மனது உடையவங்க. அனாவசியமாக யார்கிட்டையும் எந்த பேச்சும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் பதில் சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க வாட்டுக்கு சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகங்கள் பலமாக இருக்குமேயானால் அவங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும் என்று கூறி, மக்களே, நண்பர்களே, நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்கணும், நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும், என் அன்னை மாதா பராசக்தி துர்கா பரமேஸ்வரியும், என் அன்னை முத்துமகாமரியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.